ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எறாவை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம். ப்ரான் தொக்கு பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுடணும். எனக்கு வந்து அந்த பிளேட்டில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்குது, அதில் தான் நான் கட் பண்ணி வைப்பேன். எனக்கு கடுகு பொரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஆனியன் போட்டுடலாம். ஒரு கிலோ ப்ரானுக்கு 3 பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 போடலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இஞ்சி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எறா ஊற்றி இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த வந்து எறா வந்து நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்டு முடிச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கமகமன்னு எறா தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உரப்பாக தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இறக்குறப்ப தான் பெப்பர் போடணும். இது ஒரு 15 நிமிஷம் மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு நல்லா கிரேவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மல்லித்தலையும் பெப்பரும் போட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சுட்டு வாங்க சாப்பிடலாம்.